எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா தோரணமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நல்ல வெயில். இப்போ தான் ஆரம்பிக்கும் போது மூஞ்சி நல்ல ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஐயோ எங்கள் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, ஆனால் கொடூரமாக இருந்துச்சு. இந்த வெயில்லையும் பாப்பா வந்து நான் நடந்தான் வருவேன்ட்டு நின்னா. ஐயோ நீ நடந்தனா அவ்வளோதான் பொசுங்கிருவேன்னு சொல்லிட்டு நான் மாற்றி அவங்க அப்பா மாற்றி தூக்கிட்டு வந்தாங்க. இறங்கணுமா அவளுக்கு காலம் நிற்கிறா. அந்த ஒரு இடம் தான் ஓரளவுக்கு வெயில் இல்லாமல் குளு குளுன்னு சாயங்காலம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாறைக்கு உள்ளே நம்ம போவோமா, அதனால் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கனக்குள்ளேயே உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம். இன்றைக்கி பார்க்க வந்து தேரைய சித்தரோட ஜீவசமாதி அந்த இடம் திறந்தே இருந்துச்சு. அதனால் அங்கே போய் ஒரு 1/4 மணி நேரமாக உட்காந்துருந்தோம். மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. இது வந்து உச்சியில் வந்து ஃபுல்லாக வேலை நடந்துகிட்ருக்கு. காலே வைக்க முடில. ஆனாலும் அங்கே நின்று எப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்படி கொளுத்தி எடுக்க வெயில். அப்படி இருந்து மனுஷங்க வந்து விடுறது கிடையாது. நம்மளும் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம்ல, நம்ம மட்டும் என்ன குறைச்சலான்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த பாருங்க அந்த ஒரு இடம் தான் நிழல். அப்படி வெயில் அடிக்கி இவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 10:30 கிளம்பிட்டோம்ப்பா. அங்கே போகும்போதெல்லாம் மணி இப்போ வந்து ஒரு 11:15 தான் இருக்கும். அந்த டைமுக்கு இப்படி வெயில் அடிக்கி பாப்பாலாம் வதங்கிட்டா. அதனால் ரொம்ப பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அம்மன் கோவில் இருந்துச்சு. அம்மன் கும்பிட்டுட்டு நம்ம வந்து இப்படி போனால் அந்த கோபுரம் தெரியுதுல, அங்கே தான் வந்து முருகர் இருப்பாங்க. உள்ளே வந்து முருகரை வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து நம்மளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். இப்போவும் அவளுக்கு கீழே இறங்கணுமா, இறங்கி தான் நடந்தே வருவேன்ட்டு நிற்கிறா. மொட்டை வெயில். இந்த பங்குனி வெயில் பல்ல காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெயில் அடிக்கி. இந்த அம்மாக்கெலாம் கால் சுட்டு பொசுக்கிட்டு எப்படி குடுகுடுன்னு ஓடுதான்னு பாருங்கள். ஒரு வழியாக கீழேயும் இறங்கிட்டோம். இன்றைக்கி தான் வந்து கீழே ஒரே குரங்கு கூட்டங்களாக இருந்துச்சு. இது வந்து ஏதோ ஒரு குரங்கு, சிங்கவால் குரங்கா என்னமோ ஒரு குரங்கு சொல்லுவாங்க. இந்த குரங்குக்கு பேர். மனுஷி தான் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு வந்து கால் ரொம்ப சுட்டுட்டு போல். ஒரே அழுக, என் கால்லாம் சுட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நிமிஷம் தூக்குனேன். அவங்க அப்பா நீ தூக்காத, அவள் இறங்கி நடந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட்டு தூங்கும்போது கண்ணில் வேற ஏதோ கடிச்சு வச்சுட்டு அந்த கண் வீங்கி போயிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பெருசாக வீங்கி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படா வந்து உட்காருவோன்னு இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரே தண்ணி தவிச்சு தள்ளிட்டு போல். எவ்வளோ தண்ணி குடிக்கிறான்னு பாருங்களேன். சரி அவளுக்கு முதல்ல பால் டப்பாவில் பால் ஆற்றி கொடுத்துட்டு அக்கடான்னு ஒரு 5 நிமிஷம் நான்லாம் படுத்துட்டேன். இந்த அம்மா நேற்று ராத்திரி பண்ண அலப்பறையை கேட்குறமே. 10 மணிக்கு எனக்கு நேற்று தலைவலி வேறு. ஒரு பேராசிட்டமலை போட்டேன். நம்ம பேராசிட்டமல் போட்டால் தலையில் ஒரு ஷாலை வச்சு அந்த வலிக்கிற இடத்துல இறுக்கி கட்டிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படி கண்ணை மூடி இருந்துச்சுன்னா தலைவலி போயிடும். ஆனால் அந்த 1/4 மணி நேரம் தூங்க தான் அந்த பாப்பா விட மாட்டாள். ஏன்னா அவள் தூங்குறதுக்கு 11:30 ஆகுமா. நான் என்ன பண்ணேன், மாத்திரையை போட்டுட்டு அவளுக்கு ஃபோனில் ஏதாவது கண்மணியை வச்சு கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்துருந்தேன். அதுக்குள்ளே வந்து அழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு சரி தூங்க வச்சிருவோம், நம்ம கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லிட்டு நானும் தொட்டில் போட்டு ஆட்டுறேன். மணி 11:30 ஆச்சு. சரி தூங்குற மாதிரி தெரில. ஒரு சப்புன்னு ஒரு அடி வச்சேன். சரி தூங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்க மணி 12:30 ஆகிட்டு. அவள் தூங்குற மாதிரி தெரில. அப்புறமா தான் யோசித்தேன், சரி இந்த வாட்டி நமக்கு வந்து இன்றைக்கி வந்து சிவராத்திரி போல், அதனால் எப்போ தூங்குறியோ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஃபோன் எடுத்தேன். ஒரு கொரியன் ட்ராமா ஒன்று இருந்துச்சு. நம்ம பாட்டுக்கு அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியாக 2:45 கிட்ட தான் தூங்கினேன். மணியை பார்க்குறேன், மணி 3 ஆக போகுது. நம்ம கோயிலுக்கு போன மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் தூங்கினேன். ஆனாலும் காலையில் நானும் எந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டேன். பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். திருப்தியாக இருந்தது.